வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்றைய இந்த செய்தி பகுப்பாய்வில் நாம் நாட்டின் மிகவும் முக்கியமான அரசியல் மற்றும் புவிசார் அரசியல் நிகழ்வுகளை ஆழமாக ஆராய்வோம். தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் முதல் சர்வதேச நிலைமைகள் வரை அனைத்தையும் இராணுவ பார்வையுடன் கூர்மையாக பகுப்பாய்வு செய்வோம். ஒவ்வொரு செய்தியின் பின்னணியிலும் உள்ள மூல காரணங்களையும் அதன் எதிர்கால தாக்கங்களையும் நாம் புரிந்து கொள்ளுவோம். முதலாவதாக, அமெரிக்காவின் அடுத்த அதிபர் டொனால்ட் ஐ சுற்றி நீதிமன்றங்கள் வைத்துள்ள பல்வேறு வழக்குகளைப் பற்றி பேசுவோம். என் மீது போடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் வெறும் சட்ட விஷயம் மட்டும் இல்லை, இது அமெரிக்காவின் ஜனநாயகத்திற்கே ஒரு பெரிய சோதனையாக அமைந்துள்ளது. நீதிமன்றங்கள் எடுக்கும் முடிவுகள் அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலை மட்டுமின்றி உலக அரசியலையும் பாதிக்கும். இந்தியாவின் நிலைப்பாட்டில் இருந்து பார்த்தால், ட்ரம்ப் அல்லது பைடன் ஆட்சியில் இருந்தாலும் நமது வெளியுறவுக் கொள்கை உறுதியாக இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான நிலைப்பாடு. ஏனென்றால் இந்தியாஸ் உறவு இன்று வெறும் இருதரப்பு உறவு மட்டுமல்ல, அது ஒரு உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மையாக மாறியுள்ளது. இரண்டாவது விஷயமாக, தமிழ்நாட்டின் அரசியலில் கடைசி ஓவரில் விக்கெட் விழுந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. டிஎம்கே அரசு தனது ஆட்சியின் நடுப்பகுதியை கடந்து வருகிறது. ஸ்டாலின் அரசு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. நிதி நிலைமை, மத்திய மாநில உறவுகள் மற்றும் கட்சி உள்ளீட்டு அரசியல் என பல பரிமாணங்களில் சவால்கள் உள்ளன. உத்யந்தி ஐ டெப்யூட்டி சீஃப் ஆக நியமித்தது ஒரு தந்திரோபாய நகர்வு, ஆனால் இது எதிர்க்கட்சிகளுக்கு தாக்குதலுக்கான வாய்ப்பையும் கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் நல்லாட்சியும் இந்த அரசியல் சூழ்ச்சிகளால் பாதிக்கப்படக்கூடாது. மூன்றாவது விஷயமாக, இல் முற்றிலும் புதிய பேக்கில் பதிப்பு 2.0 வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் என் அரசியல் நிலைப்பாடுகள் மாறி வருகின்றன. மீண்டும் உயிர்ப்பிக்க பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. பிஜேபி-ஏடிஎம்கே கூட்டணியின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. இது தமிழ்நாட்டின் அரசியல் சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அமையும். எதிரணி கட்சிகள் ஒன்றுபட்டால் மட்டுமே ஆளும் கட்சிக்கு சரியான சவாலை அளிக்க முடியும். அடுத்து இல் நடைபெறும் அரசியல் நெருக்கடியை ஆராய்வோம். என் ஆதரவாளர்களை தாரிக் ரஹ்மான் தூக்கி அடிக்கிறார் என்ற செய்தி மிகவும் கவலைக்குரியது. இல் அரசியல் குழப்பம் அதிகரித்து வருகிறது. ஷேக்வின் வீழ்ச்சிக்குப் பிறகு அந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள அதிகார வெற்றிடம் பல்வேறு சக்திகளால் நிரப்பப்பட முயற்சிக்கப்படுகிறது. இந்தியாவின் நிலைப்பாட்டில் இருந்து பார்த்தால், இல் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலவ வேண்டும். அங்கு இஸ்லாமிய தீவிரவாதம் தலையெடுத்தால் அது நம் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறும். வின் தலையீடும் இங்கு ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. நம் வெளியுறவுக் கொள்கை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் பற்றிய செய்தியும் மிக முக்கியமானது. விங் கமாண்டர் அபிநந்தன் என் 16 விமானத்தை வீழ்த்தியது இந்திய வான்படையின் வீரத்தையும் தொழில்நுட்ப திறமையையும் உலகுக்கு காட்டியது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் புதிய தற்காப்பு உத்தியை பிரதிபலிக்கிறது. சர்ஜிக்கல் களில் இருந்து ஏர்கள் வரை நாம் தீவிரவாதத்திற்கு எதிராக மிகவும் தீவிரமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். இது ஒரு தெளிவான செய்தி. தீவிரவாதத்தை ஆதரிப்பதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும். நம் பாதுகாப்பு படைகளின் இந்த துணிச்சலான நடவடிக்கைகள் நாட்டின் மீதான நம்பிக்கையை அதிகரித்துள்ளன. இது மிகவும் முக்கியமான மூலோபாய வெற்றியாக கருதப்பட வேண்டும். இன் புதிய கூட்டமைப்பு பற்றிய செய்தியும் கவனிக்கத்தக்கது. இந்தியாவும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் நீண்ட காலமாக ஒத்துழைத்து வருகின்றன. இந்த கூட்டாண்மை ஒரு புதிய கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. மிடில் இல் நடைபெறும் மாற்றங்கள் மற்றும் அமெரிக்காவின் நிலைப்பாடு இந்த கூட்டமைப்பிற்கு சாதகமாக உள்ளது. தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் இருந்து பாதுகாப்பு ஒத்துழைப்பு வரை இந்த உறவு இந்தியாவின் நவீனமயமாக்கலுக்கு உதவும். அப்ராஹம் இன் பிறகு மிடில் இல் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்தியாவிற்கு புதிய வாய்ப்புகளை வழங்குகின்றன.
தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளின் கூட்டணி அமைப்பில் பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. காங்கிரஸ் கட்சி தனித்து போகுமா அல்லது யுடன் கூட்டணி அமைக்குமா என்ற கேள்வி முக்கியமானது. ராகுல் காந்தி சென்னை வருகிறார் என்ற செய்தி இந்த கேள்விக்கு பதில் தரலாம். தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை மிகவும் பலவீனமாக உள்ளது. யுடனான கூட்டணியில் அவர்கள் எப்போதும் கீழ்நிலையில் இருக்க நேரிடுகிறது. யுடன் கூட்டணி அமைப்பது அவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பாக தோன்றலாம். ஆனால் இது எவ்வளவு நடைமுறைக்குரியது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் சமன்பாட்டில் பங்கு குறைந்து வருவது தெளிவாக தெரிகிறது. பற்றிய விவாதம் இன்னும் சுவாரஸ்யமானது. அவர் இந்துக்களுக்கு எதிரானவரா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. நகர்ப்புறங்களில் மும்முனைப் போட்டியும் கிராமப்புறங்களில் இருமுனைப் போட்டியும் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. அரசியல் நிலைப்பாட்டை பற்றிய கேள்விகள் அதிகரித்து வருகின்றன. அவரது திரைப்பட பின்னணி அவருக்கு ஆரம்பகட்ட ஆதரவை கொடுக்கலாம், ஆனால் அரசியலில் நீண்டகால வெற்றிக்கு தெளிவான கொள்கைகளும் ஐடியாலஜியும் தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டின் மக்கள் மிகவும் அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்கள். அவர்களை திரைப்பட பிரபலத்தால் மட்டும் ஈர்க்க முடியாது என்பது தெளிவான உண்மை. ராகுல் காந்தி மன்னிப்பு கடிதம் எழுதுவதாக வந்த செய்தி மிகவும் சுவாரஸ்யமானது. மோடி அரசு தேசிய அளவில் எப்படி கிழித்தது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. அவர்களது பாரம்பரியமான ஆதரவு தளம் கூட பிஜேபி மற்றும் பிராந்திய கட்சிகளால் கைப்பற்றப்பட்டுவிட்டது. தமிழ்நாட்டில் துணைக்கு நிற்கும் நிலைமை அவர்களது ஒட்டுமொத்த பலவீனத்தை பிரதிபலிக்கிறது. காந்தி குடும்பத்தின் அரசியலும் மக்களால் நிராகரிக்கப்பட்டு வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. கடைசியாக, தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியலின் புதிய சமன்பாடுகளை ஆராய்வோம். ராமாடோஸ் யுடன் கூட்டணி அமைப்பது பற்றி சூசகமாக பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. டிஎம்கே எப்போதும் சந்தர்ப்பவாத அரசியலை கையாண்டு வருகிறது. அவர்களது மருத்துவக் கல்விக்கான போராட்டம் மற்றும் வன்னியர் சமுதாயத்தின் நலன்கள் அவர்களது முக்கிய அரசியல் கருவிகளாக உள்ளன. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் டிஎம்கே சேர்வது எதிர்க்கட்சி முன்னணியை வலுப்படுத்தலாம். அம்பொம்னி அரசியல் கணிப்புகள் எப்போதும் சரியாக இருப்பதில்லை, ஆனால் அவர்களது சமுதாய அடிப்படை மிகவும் வலுவானது. இணைவது அவர்களுக்கு மத்திய அரசின் ஆதரவை பெற்று தரலாம். கம்யூனிஸ்ட் கட்சியின் முதியோர் தலைவர் மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கிறது. பாலகிருஷ்ணன் அவர்களது அனுதாப உரையில் 85 வருட கம்யூனிஸ்ட் வரலாற்றை நினைவுகூர்ந்தார். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரு காலத்தில் மிகவும் வலுவாக இருந்தது, ஆனால் இன்று அது வெறும் வரலாற்று நினைவாக மட்டுமே எஞ்சியுள்ளது. அவர்களது கொள்கைகள் மக்களிடம் இனி எந்த ஈர்ப்பையும் ஏற்படுத்துவதில்லை. உலகளாவிய கம்யூனிசத்தின் வீழ்ச்சியும் இதற்கு ஒரு காரணம். தமிழ்நாட்டின் அரசியலில் இடதுசாரி இயக்கங்களின் பங்கு என்பது இனி வரலாற்று ஆவணங்களில் மட்டுமே இருக்கும். மிகவும் கவலைக்குரிய விஷயமாக, டிஎம்கே அமைச்சர் மனோ தங்கராஜ் எப்ஸ்டீன் வழக்குடன் தொடர்படுத்தி பதிவிட்டுள்ளார். இதற்காக அவர் நீதிமன்றத்தில் இடம் சிக்கிக் கொண்டுள்ளார். இது மிகவும் பொறுப்பற்ற அரசியல் நடவடிக்கையாகும். சர்வதேச கும்பல்களுடன் தொடர்பில்லாத விஷயங்களை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவது தவறானது. டிஎம்கே அரசின் அமைச்சர்கள் சமூக வலைதளங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதுபோன்ற பொறுப்பற்ற பதிவுகள் தமிழ்நாட்டின் பெயரையே கெடுக்கும். நீதிமன்றத்தில் பிஜேபி எடுத்த நடவடிக்கை சரியானது. அரசியல் போட்டி இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் உண்மை அடிப்படையில் இருக்க வேண்டும். இன்று நாம் பார்த்த அனைத்து செய்திகளும் இந்தியாவின் அரசியல் மற்றும் புவிசார் அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியவை. வழக்குகள் முதல் தமிழ்நாட்டின் கூட்டணி அரசியல் வரை ஒவ்வொன்றும் நமது ஜனநாயகத்தின் வலிமையை சோதிக்கிறது. நம் தலைவர்கள் மக்களின் நலனையே முதன்மையாக கருத வேண்டும். அரசியல் சுயநலங்களுக்காக நாட்டின் நலனை தியாகம் செய்யக்கூடாது. தொடர்ந்து தி டெய்லி சப்ஸ்கிரைப் செய்து எங்களது ஆழமான பகுப்பாய்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உண்மையான செய்திகளும் தெளிவான பகுப்பாய்வும் மட்டுமே நாட்டை முன்னேற்றும்.
இது தி டெய்லி ஃபேக்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.